இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறோம். பிரியமானவர்களே, 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. சமாரியாவின் ராஜா ஆகாப். அந்த ஆகாப் ராஜா அரண்மனை பக்கத்தில் இங்கே ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டம் யாருக்கு உரியதுன்னா இஸ்ரேலினாகிய நாபோத்துக்கு உரியது. நாபோத் இந்த ஆகாப் ராஜா என்ன நினைக்கிறான்னா, இந்த அரண்மனை பக்கம் இந்த தோட்டம் இருக்குது, இது நமக்கு எடுத்துக்கிடணும், இதை கீரை போட்டு கீரை கொள்ளையாக்க அந்த இடத்துல கீரையை கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னு அவருடைய ஆசைப்படுறாரு. ஆனால் தோட்டத்துக்கு உரிமையாளன் நாபோத்து. அப்போ நாபோத்துட்ட கேட்கும்போது இந்த திராட்சை தோட்டத்தை நீ எனக்கு தா, நான் இதுக்கு பதில் உனக்கு பெரிய திராட்சை தோட்டம் தாரேன், அல்லது உனக்கு இஷ்டம் இருந்தால் நான் அதுக்குரிய விலையை கூட தாரேன் அப்படின்னு ஆகாப் ராஜா சொல்றாரு. இது வாசிக்கும் போது என்ன, ஒரு ராஜா, தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜா, ஒரு சாதாரண குடிமகன்கிட்ட இருக்கிற அவனுக்கு இருக்கிறத இந்த ஒரு திராட்சை தோட்டம் தான், அதையும் நீ எனக்கு தா அப்படின்னு கேட்குறாரு. மேலான எல்லா அதிகாரமும் கத்திரிடத்துல இருந்து தான் வருதுன்னு வேதம் சொல்லுது. ஆனாலும் கொடுக்கப்பட்ட அதிகாரத்துல நம்ம நிறைய பேர் இந்த உலகத்துல நம்ம பார்ப்போம், அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்றாங்க. என்கிட்ட தான் அதிகாரம் இருக்கு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க. அதனால பாதிக்கப்படுற மக்கள் அநேகம் பேர். அதுல நாபோத்து அதே போல. அப்ப நாபோத்து சொல்றாரு, தைரியமா சொல்றாரு ராஜாட்ட, அது என் பிதாக்களின் சுதந்திரம், என் பிதாக்களின் சுதந்திரத்தை நமக்கு கொடுக்காதபடி கர்த்தர் என்னை காப்பாராகன்ட்டு அவர் அப்படி சொல்றாரு. உடனே ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வருது. சினம் கொண்டான்னு சொல்லியிருக்கு. அவர் சாப்பிடாம அப்படியே போய் வீட்டில் போய் படுத்துடுறாரு. அவருக்கு வேற மாதிரி இருக்கு, முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டாராம். அப்போ அவருடைய மனைவி எசேபேல் கேட்குற, எதனால நீங்கள் இப்படி இருக்கீங்க ராஜாவே அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த நாபோத்து திராட்சை தோட்டத்தை நான் கேட்டேன், ஆனால் திராட்சை தோட்டம் அவன் எனக்கு தரமாட்டேன்ட்டான், அது எனக்கு விசனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ராஜா சொல்கிறாங்க, அந்த ராஜாத்தி, இதுங்க நீங்கள் ஒரு ராஜா, அது தராமன்னு சொல்கிற, இதுக்கு எதுக்கு நீங்கள் இது கஷ்டப்படணும், சந்தோஷமாக எழுந்துச்சி சாப்பிடுங்க, அந்த தோட்டத்தை நான் வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களை நல்லா கவனித்து பாருங்கள். ராஜாவே தப்பு பண்ணினாலும் ராஜாத்தி அவனுக்கு இருக்கதே இந்த ஒரு தோட்டம் தான், அது நமக்கு எதுக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் செய்கிற தப்புக்கு கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நான் வாங்கி தரேன், இதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லைங்கிற மாதிரி பேசி அவங்க என்ன பண்ணுறாங்க, ராஜாவுடைய முத்திரை போட்டு லெட்டர் எழுதி நாபோத்தை கொல்லணும்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த நிறுவத்தை கொடுத்து விடுறாங்க. அப்போ என்ன குச்சம் சொல்லி நாபோத்தை கொல்ல முடியும் அப்படின்னாக்கா, ராஜாவையும் தேவனையும் தூஷித்தான். இதே போய்தான் குற்றச்சாட்டு தான் இயேசு கிறிஸ்துக்கும் சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து மேலே எந்த தப்புமே இல்லை, அவரை கொலை பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு அவர் ஒரு தப்புமே பண்ணலைன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இதை என்ன பண்ணுறாங்க, அந்த ஆலயத்தில் உள்ள மூப்பர்கள் எல்லாம் இவர் தேவ தூஷணன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போலங்க நாபோத்துக்கும் அதே 2 பேர் பொய்யா 2 பேர் சாட்சியாக எழும்பி அவங்கள சாட்சி சொல்ல வச்சு அவரை கல் எறிஞ்சி கொண்டுறாங்க. கொண்டுட்டு பதிலும் கொடுத்து விடுறாங்க, நாபோத்தை கொண்டாச்சு அப்படின்ட்டு. இப்போவும் எசபேல் சொல்கிறாங்க, நீங்கள் போங்க ராஜா, அவன் நாபோத்து இறந்து போயிட்டான், நீ போய் திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கோங்க. இது எந்த விதத்துலையுமே நியாயம் இல்லைல்ல. கர்த்தர் நியாயாதிபதி, அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் இல்லை. உடனே அவர் என்ன செய்றாரு, கர்த்தர் எலியா தீர்க்கதரிசி அனுப்புறாரு. எலியா தீர்க்கதரிசி வராரு ராஜாவை பார்க்கறதுக்கு, ஆகாப் ராஜாவை பார்க்கறதுக்கு. அப்போ அது சொல்லியிருக்கு 19ஆம் வசனத்துல, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாப் ராஜா நினைச்சாரு, இது யாருக்கும் தெரியாது. ராஜாவும் எசபேலும் சேர்ந்து அவங்கள கொலை பண்ணுறதுக்கு லெட்டர்ஸ்லாம் கொடுத்தாச்சு, கொலையும் பண்ணி முடிச்சுட்டாங்க.
இப்போ போய் திராட்சை தோட்டத்தை எடுக்கவும் போறாரு. ஆனா இதெல்லாம் யார் கவனிச்சிட்டு இருக்கா? கர்த்தர் கவனிச்சு கொண்டே இருக்கிறார். அப்போ உடனே கர்த்தர் வந்து தீர்க்கதரிசி அனுப்புறாங்க. தீர்க்கதரிசி சொல்றாங்க, நீ வந்து கொலை பண்ணிட்ட, கொலை பண்ண மாத்திரம் இல்லை, கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ, நாபோத்தின் ரத்தத்தை நக்கின இடத்திலே உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் நீ எல்லாம் பண்ணினே அதே இது உனக்கும் கிடைக்கும் அப்படின்னு கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமா சொல்றார். உடனே ஆகாப்பு எலியா தீர்க்கதரிசியை பார்த்து என்ன பதில் சொல்றாரு பாருங்க. என் பகைஞனே. தீர்க்கதரிசி அவருக்கு எப்படி தோணுதான்? பகைஞனா தோணுதான். தேவ பிள்ளைகள் இன்னைக்கு அநேக உலகம் அப்படிதான் இருக்குது. தேவ பிள்ளைகளை பார்த்து அவங்களுக்கு பகைஞராக தான் தெரியுது இல்லை? நன்மையானது செய்யும் போதோ சொல்லும் போதோ, தப்பு செஞ்சால் அதை கண்டிக்கும் போதோ, அப்போ அவங்களுக்கு அவங்கள பார்த்தா பகைஞராக தெரியுது. அதே தான் ஆகாப் ராஜாவும் சொல்கிறாரு இல்லையா, தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறாரு. அது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி. ஆனால் என்ன சொல்கிறாரு? பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயோ என்றார். அதற்கு கண்டுபிடித்தேன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய உன்னை விச்சு போட்டாய். அப்போ அவர் செஞ்ச காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியம். நீதிமான் எந்த தப்பும் பண்ணாத நாபத்தை கொன்று அவருடைய திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொண்டது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாத காரியம். ஒரு ஒரு மனிதனுக்கு தீங்கு செஞ்சா கூட கர்த்தர் எழும்பி நின்று நியாயம் விசாரிக்கிற தேவன். அப்போ உடனே அது நிறைய ஆண்டவர் அதுக்கு சாபத்தை சொல்றாங்க. நாய்கள் எங்க இடத்துல நாபத்தின்றதை நக்கி அதே இடத்துல நீயும் சாவ. எசபேலுக்கு சொல்றாங்க, கர்த்தர் நாய்கள் எசபேலை இஸ்ரேலின் மதில் அருகே தின்னும். அவன் எசபேலுக்கும் சாபம். ஏன்னா அவளும் வந்து அந்த காரியத்தில் உடன்பட்டு இருக்கிறான். இப்படி சொன்ன உடனே அது என்ன பண்றாங்க பாரு. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்ய தன்னை விச்சு போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த வார்த்தையெல்லாம் அவர் கேட்ட உடனே தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்போ அவர் சொன்ன அந்த வார்த்தை எச்சரிப்புக்கு ராஜா பயப்படுறாரு. பயந்து என்ன பண்றாரு? உடனே தன் வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சுக்கிறாரு. தான் மேல சாம்பல் அள்ளி ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி அதுக்கு தான் தெரிஞ்சது தப்புன்னு உணர்ந்து கொள்றார். உபவாசம் பண்றார். அவர் ராஜ வஸ்திரத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு அவர் என்ன பண்றாரா? ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்போ கர்த்தர் என்ன பண்றாங்க? கர்த்தருடைய வார்த்தையாகுது. வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிடுச்சு. அவர் சொல்றாரு, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை வந்து நம்ம பாவமே செஞ்சாலும் ஆண்டோட பிள்ளைகள் உணர்த்தும் போது அதுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சு செஞ்ச தப்புக்கு நம்ம மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் மன்னிக்க தயை பொருந்திய தேவன். யூதாஸ் காட்டி கொடுத்தாரு. பேதுருவும் மறுதளிச்சாங்க. ஆனா பேதுரு என்ன செஞ்சாங்க? திரும்ப மனம் கசந்து அழுதான். ஆண்டோட திரும்பி தான் பார்த்தாரு. ஒரு பார்வை தான் பார்த்தாங்க. அந்த பார்வை அவரால் சகிக்க முடியலக்கா. அவர் மனம் கசந்து அழுதார். ஐயோ, நான் மறுதளிச்சிட்டேனே அப்படின்னு மனம் கசந்து அழுது அவர் மறுபடியும் ஒப்புரவாகிறார். ஆனா யூதாஸுடைய காரியம் ரொம்ப பரிதாபம் இல்லை. அவர் ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்கலம்மா. அவர் என்ன பண்றாரு? அவரும் குச்சப்படுதாது இதயத்துல. குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு சொல்லி அவர் என்ன செய்ய தன்னை தானே கொண்டு கிடத்தார். அது பரிதாபமான சூழ்நிலை. இங்க ஆகாப் ராஜா உணர்த்தப்படுறாரு. தன்னுடைய இதயத்துல தான் செய்தது தப்புங்கிறத குற்றத்தை உணர்ந்து உடனே மன்னிப்பு கேட்காரு ஆண்டவர்கிட்ட. தாழ்த்துறாரு. அப்போ தாழ்த்தும் போது கர்த்தர் என்ன செய்யறாரு? கிருபை அளிக்கிறார். வசனம் சொல்லுது, தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். அப்போ கர்த்தர் உடனே மனம் மாறுதாங்க பாருங்க. கண்டாயா, அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வர பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அவன் வீட்டின் மேல் வர பண்ணுவேன். ஸோ ஆகாப் தப்பு பண்ணினா, ஆனால் தாழ்த்துட்டான், மன்னிப்பு கேட்குறான், தாழ்மையாக நடந்து கொள்கிறான். அதனால இவனுடைய நாட்களில் அந்த சாபம் இவனுக்கு வராது. இவனுடைய சந்ததி
அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வர பண்ணாமல் குமாரன் நாட்களில் நான் வீட்டின் மேல் வர பண்ணுவேன். அந்த சாபத்தன்மை வீட்டின் மேல் வர பண்ணுவேன். தகப்பன் செய்த பாவத்தினால அந்த பிள்ளைகளுக்கு சாபம். தகப்பன் மன்னிப்பு கேட்கிறார், ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆனால் என்னைக்குமே கர்த்தர் நியாயாதிபதி. அதனால அவர் செய்த தப்புக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட்டும் உண்டுங்கிறத ஆண்டவர் சொல்கிறார். அவனோட குமாரன் நாட்களில் அந்த சொன்ன காரியத்தெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு எச்சரிப்பின் சத்தமாக ஆண்டவர் நமக்கு இந்த 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். ஒரு தனி மனிதனா அந்த இடத்துல திராட்சை தோட்டத்தை நட்டு வச்சு அதன் மூலமாக அவர் வாழ்ந்து கொண்டுட்டு இருக்கும்போது அவரை கொன்னது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பா சொல்லுது. கர்த்தர் நியாயாதிபதியாய் நின்று நியாயம் விசாரிக்கிறார். பிரியமானவர்களே, இது நமக்கு ஒரு நல்ல பாடமாக எழுதப்பட்டுள்ளது. நம்மளும் கர்த்தருக்கு பயந்து நடப்போம். கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். நம்ம சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சாபத்தை இல்லை ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிற பெற்றோராக நம்ம இருக்கணுங்கிறத கர்த்தர் இதன் மூலமாக நமக்கு தெளிவு பண்ணுகிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். प्रेज़ लॉर्ड। यीशु मसीह आपका आशीष करे। इस अच्छे समय ने परमिशन दिया। हम अभी कुछ वचन देखेंगे, उसके पहले प्रार्थना करेंगे। धन्यवाद परमेश्वर, धन्यवाद वचन देखने वाले हैं। हमको आशीष कीजिए, सुनने वालों को आशीष कीजिए, गुलाम को छुपा कर प्रकट कीजिए। यीशु मसीह के नाम से आमीन। पहले राजाओं का किताब 21वां अध्याय, उसमें कुछ संभव है, हम उसको देखेंगे। इधर एक राजा और एक प्रजा है, और वो राजा वो प्रजा का जो खेती है उसको छीनने के लिए चाहते हैं, और क्या होते हैं हम देखेंगे। पहले राजाओं का किताब 21वां अध्याय चैप्टर 21 में नाबोत नामक एक इजरायली को एक धाक की भारी सोमरोन के राजा आहाब के राज मंदिर के पास इजराइल में थी। इन बातों के बाद आहाब ने नाबोत से कहा, ये आहाब राजा ने नाबोत का एक इंसान से कहा। ये जो नाबोत का इंसान था उसका जो खेती है राजा का जो घर के बाजू में है, तो ये नाबोत से कहा, तेरी धाक की भारी मेरे घर के पास है, तू उसे मुझे दे कि मैं उसमें साग पात की बारी लगाऊं, और मैं उसके बदले तुझे उसे अच्छी एक बाटिका दूंगा। नहीं तो तेरी इच्छा हो तो मैं तुझे उसका मूल्य दे दूंगा। तो ये जो राजा ने वो इंसान से कहता है नाबोत से, तेरा खेत को मेरे को दे दे, मैं उसके बदले दूसरा खेत देता हूँ, नहीं तो मैं पैसा देता हूँ। लेकिन वो नाबोत ने क्या कहा, आगाब से कहा, यहोवा न करे कि मैं अपने पुरखाओं का नीच भाग तुझे दे दूं। ये मेरा पुरखाओं का है, मेरा पिताजी का, उनके पिताजी का है, मैं तेरे को नहीं दूंगा। लेकिन ये सुनकर इजरायली नाबोत के इस वचन के कारण कि मैं तुझे अपनी पुरखाओं को नीच भाग न दूंगा, आगाब उदास और अप्रसन्न होकर अपने घर गया और बिछोने घर भेंट लेट गया और मुंह फेर लिया और कुछ भोजन न किया। ये राजा को गुस्सा हो गया, अपने घर पे जाकर गुस्सा में बैठा है, और उसके पत्नी देखती है। उसने पत्नी कहती है, जब उसकी पत्नी इजबेल ने उससे पास आकर पूछा, तेरे मन क्यों ऐसा उदास है कि तू कुछ भोजन नहीं करता? उसने कहा, कारण यह है कि मैंने इजरायली नाबोत से कहा कि रुपया लेकर मुझे अपनी धाक की भारी दे, नहीं तो यदि तू चाहे तो मैं उसके बदले दूसरी धाक की भारी दूंगा। और उसने कहा, मैं अपनी धाक की भारी तुझे न दूंगा। उसकी पत्नी इजबेल ने, ये आहाब का पत्नी इजबेल क्या कहना चाहिए। देखो, ये राजा है और उसका जो प्रजा से कहते हैं, तू तेरे बगीचा मेरे को दे दे,
लेकिन राजा बड़ा है, उसका प्रॉपर्टी बड़ा है, लेकिन वो छोटा इंसान से पूछता है तेरा बगीचा मेरे को दे, तेरा खेत मेरे को दो। वो अधिकारी से पूछता है तेरा खेत मेरे को दे, मैं पैसा देता हूँ। वो नहीं बोल रहा तो छोड़ देना चाहिए, लेकिन ये राजा ऐसा नहीं करता है। घर पर जाकर अपनी पत्नी से मालूम पड़ना जैसा वो अपने उदास बैठा है, तो उसके पत्नी का नाम है इजेबेल है। इजेबेल उससे कहा क्या तू इजराइल का राजा नहीं करता? वो कहता है इजराइल का राजा नहीं करता है, तो इजराइल का राजा है कि नहीं? उठकर भोजन कर और तेरा मन आनंदित हो। इजरायली नाबोत का धाक की भारी मैं तुझे दिलवा दूंगी। इसमें आगे हम देखेगा तो ये इजेबेल उसके पत्नी है, क्या बोलना चाहिए, घर ही वे छोड़ दो, आपको तो बहुत सारे खेत हैं, हम दूसरे के देख लेते हैं। लेकिन ये औरत ऐसा नहीं बोला। उस इंसान को खेत ये औरत ने राजा के नाम से लेटर बेचकर उसको मार डाला, और मार डालकर अपने पति से कहते हैं जा थे वो खेत तेरे लिए, तुम्हारे लिए वो मैंने खरीद लिया, तुम जाके ऐश करो, तुम क्या करना चाहिए करो। लेकिन पवित्र वचन कहता है उसने यह कहना कि यहोवा ने यह कहता है क्या तूने घात किया और अधिकारी भी बन बैठा। ये राजा ने उस इंसान को मार दिया अपने पत्नी के द्वारा और अधिकार भी किया। तो परमेश्वर के इंसान उधर जाके राजा को बोलता है फिर तू उससे यह भी कहन कि यहोवा को कहता है जिस स्थान पर कुत्तों ने नाबोत का लहू चाटा, वो जो नाबोत इंसान था जिसको मार दिया गया उसका लहू को कुत्ता ने चाट करता है। और ये परमेश्वर के जो सेवक कहते हैं तेरे भी जिस स्थान पर वो इंसान का लहू को कुत्ता ने चाटा वही स्थान पर तेरा लहू भी कुत्ता चाटेगा। यानी तेरे को मैं श्राप देता हूँ, तू उस इंसान को मार दिया और अधिकार भी किया, कुत्ते तेरे भी लहू चाटेंगे। एलिया को देखकर आगाब ने कहा हे मेरे शत्रु, क्या तूने मेरा पता लगाया? देखो परमेश्वर को सेवक को एक राजा कैसा कहते हैं, शत्रु कहते हैं। आज सच्चा सेवक को इस जगत का जो अधिकारी है बोलेंगे शत्रु बोलेंगे। लेकिन क्या तूने मेरे पता लगाया? उसने कहा हाँ लगाया तो है, और इसका कारण यह है कि जो यहोवा की दृष्टि में बुरा है उसे करने के लिए तूने अपने को बेच डाला है। आज इंसान बुरा करने के लिए अपने मन को बेच दिया है, इसके लिए उनको मालूम नहीं पड़ता हम क्या करते हैं। गरीब को नहीं देखते हैं हम, उसका हमारा पास क्या है, सामने वाले के पास कितना है वो नहीं देखते हैं, क्योंकि वो लोग अपने मन को बेच दिया। तो आगाब को परमेश्वर कहते हैं तू तेरे मन को बेच दिया, तू अच्छा नहीं करता है। ऐसा कर कर उस सेवक कहते हैं मैं तुझ पर ऐसी विपत्ति डालूंगा कि तुझे बुरी रीति से मिठा डालूंगा। परमेश्वर इतना क्रोध होता है, गरीब को हम सताएंगे, गरीब के पास जो चीज है हम उसको छीनेंगे तो परमेश्वर बहुत गुस्सा होंगे। इधर आहाब राजा एक इंसान का जो बगीचा जो खेती है छीन लेता है, लेकिन परमेश्वर बहुत गुस्सा होता है। अपने परिवार में अपने काम धंधे में हम ऐसे चीज नहीं करना चाहिए, किसी का चीज हम नहीं छीनना चाहिए। पूछ सकते हैं, नहीं देगा तो छोड़ देना चाहिए। राजा है, बड़ा इंसान है, छोटे इंसान से खेत पूछता, लेकिन उसने नहीं दिया और उसको मार डाला पत्नी के बोलकर। तो मैं बुरी रीति से मिठा डालूंगा और आगाब के घर के एक एक लड़के और ये क्या बंधुए क्या स्वाधीन इस्राएल में हर एक रहने वालों को भी नष्ट कर डालूंगा। और मैं तेरा घराना नाबात के पुत्र यरोबाम और अगिया के पुत्र वंश का सा कर दूंगा। इस्राएल के तूने मुझे क्रोधित किया है और इस्राएल में पाप करवाया है। परमेश्वर को क्रोधित किया, परमेश्वर को सामने पाप किया। जो इंसान परमेश्वर को गुस्सा चढ़ाता है उसके ऊपर परमेश्वर गुस्सा होंगे। आप भी अपने नीचे वाले लोग से अधिकार से मत जताइए, अधिकार से मत बोलिए। आप नहीं देखते हैं, परमेश्वर आपको देखता है। आपके पास अधिकार है, पैसा है, किसी को आप अधिकारी मत कीजिए। वो चाहे तो उससे लिए, नहीं तो छोड़ दीजिए। आपका जो कितना है उससे आप खुश हो जाइए, परमेश्वर आपको आशीष करेंगे। क्योंकि वचन कहता है परमेश्वर क्रोधित होता है।
परमेश्वर आगाब के घराने को गुस्सा हो गया, आगाब पाप करता है, उसकी पत्नी पाप करती है, लेकिन उस संतान को परमेश्वर उस श्राप देता है, तेरे वंश को सब मैं मिटा डालूंगा। इतना गुस्सा होता है परमेश्वर। आप भी परमेश्वर को गुस्सा न कीजिए। आपके पास जितना है, पैसा है, काम है, उतने से आप खुश हो जाइए, उससे आप अनुभव कीजिए। सामने वालों को मत देखिए, सामने गरीब को मत सताइए। इसका अर्थ वही है, गरीब को मत सताइए कर कर। ये वचन परमेश्वर को आपको आशीष करेंगे। हम प्रार्थना करेंगे। धन्यवाद परमेश्वर। हम इस पहले राजाओं की किताब 21वां अध्याय हम देखें, उसमें लिखा है आगाब राजा ने गरीब को सताया और उसको मार दिया। अंत में परमेश्वर आगाब राजा के ऊपर गुस्सा होता है, उसको संतान को मारने के लिए परमेश्वर ने श्राप दिया। ऐसा हमको नहीं होना चाहिए, सुनने वालों को नहीं होना चाहिए। उनका पैसा अधिकार है, वही वो उनको दूसरे को सताने के लिए नहीं उपयोग करना चाहिए। परमेश्वर सुनने वालों को आशीष कीजिए, बोझ दूर कीजिए, जो चाहिए उनको दीजिए, आशीष कीजिए, बीमारी सब बोझ दूर कीजिए। परमेश्वर आशीष कीजिए, वचन उनको आशीष लाने के लिए कृपा कीजिए। यीशु मसीह के नाम से आमीन।